சக்திவேல் அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, தென்னரசு வந்து திருந்திட்டான். தென்னரசு வந்து பார்த்தீங்கன்னா, உன் குழந்தைக்கு நகையெல்லாம் வாங்கி குடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்து தென்னரசு ரொம்பவே நல்லா திருந்திட்டான். தன்னோட குழந்தைக்காக இவ்ளோ செய்யணும்னு நெனைக்கிறான். இந்த நகைய நீ திரும்ப குடுக்காத தேனி, இதே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல உள்ள எல்லாமே சொல்றாங்க. எல்லாரும் தென்னரசு திருந்திட்டதா நெனச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு தென்னரசு வந்து அவங்க வச்சிருக்க ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. "என்னண்ணே அதுக்குள்ள திருந்துட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நானாவது திருந்தறாவது. எங்க அப்பா வந்து நான் எதிர்த்து நின்னு ஜெயிக்க முடியாது. அதனால எங்க அப்பா கூடயே இருந்து குழி பறிச்சு, நான் வந்து அரசியல்ல திரும்ப வந்து பதவிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான், இப்ப வந்து நான் திருந்திட்ட மாரி நடிச்சுட்டு இருக்கேன். நான் எங்க அப்பா கூடயே இருக்கும்போதே, எங்க அப்பா வந்து என்ன நம்புவாரு. அதுக்கப்புறம் என்னை வந்து அரசியல் பதவியில வந்து என் பேர வந்து அறிவிப்பாரு. அறிவிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம், எங்க அப்பாவ போட்டு தள்ளிட்டு நான் வந்து பதவியில போயிருவேன். அதுக்கப்புறம் என்னை யாருனாலயுமே ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, தென்னரசு இன்னும் திருந்தாத மாரியே பேசிட்டு இருப்பாரு. ஆனா, அந்த வீட்லயே இன்னும் இந்த சங்கர் மட்டும் தான் தென்னரச முழுசா நம்பாம இருக்காங்க. அவங்க தான் சீக்கிரமாவே தென்னரசோட கெட்ட எண்ணத்தெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு, இன்னும் தென்னரசு நடிச்சுட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.